தம்பி வாங்க, உள்ள வாங்க தம்பி. வாங்க. என்ன வண்டி ஓட்டிட்டு இருந்தீங்க? டாடா ஏசியா. டாடா ஏசி ஓட்டிட்டு இருந்தீங்களா? பேர் என்ன? 110 கிலோ தூக்குற லாரன்ஸ். அதெல்லாம் பழைய காமெடி தம்பி, அதெல்லாம் இங்க வேண்டாம். உங்க பேரை மட்டும் சொல்லுங்க. லாரன்ஸ். திருவரம்பூர் டு திருநெல்வேலியில நீங்க எடுத்துக்கோங்க. வாங்க போயிட்டு நாளைக்கு வாங்க தம்பி. வாங்க, அடுத்த ஆள் வாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. சொல்லுங்க தம்பி, என்ன ஓட்டிட்டு இருந்தீங்க? சைக்கிள் ரிக்ஷா ஓட்டிட்டு இருந்தீங்க. லைசென்ஸ் இருக்கா? எல்எல்ஆர் முடிச்சிருக்கானே. எல்எல்ஆர் போட்டிருக்கீங்களா? சரி பரவாயில்ல, விடுங்க. நாளைக்கு நீங்க என்ன பண்ணுங்க, குளத்தோட்டு திருச்சியில நடிங்க. ஓகேவா? பேர் சொல்லுங்க. கொக்கி. போங்க, எல்லாத்தையும் இது பண்ணி விட்டுறாதீங்க. போங்க. அடுத்து வேற யாரும் இருக்கீங்களாப்பா? வண்டி எடு போலாம். என்ன தேடுற? சாவியெல்லாம் கிடையாது. நாங்க 2 தட்டு ஸ்டார்ட் ஆயிக்கும். போலாம் போ. எப்படி போறது? அடிச்சு பல்லுகளெல்லாம் உடச்சு போடு. உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமா தெரியாதா? கீழே தான்டா இருக்கு. எல்எல்ஆர் போடும்போது சொல்லி தெரியல உனக்கு. கீழே இருக்கு பாரு. போ. தட்டிட்டியா சைடுல? டிரான்சிஸ்டர் காலி. ஹலோ மாமா, பச்சை கொடுத்துருக்காங்க மாமா. ஆமா மாமா, பச்சுதான் மாமா கொடுத்துருக்காங்க. நான் தான் மாமா டிரைவரு. சொன்னீங்களே மாமா, இவங்க பஸ் தர மாட்டாங்கன்னு சொன்னீங்களே மாமா. ஆமாம்மா, நான் பஸ் தான் ஓட்டிட்டு இருக்கேன். சரி நீங்க வைங்க, ஓட்டிட்டு போயிட்டு அந்த இதுகிட்ட போயிட்டு நான் உங்களுக்கு கால் பண்றேன். வை. மாப்பிள்ள சொல்லு மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, வண்டி தான் ஓட்டிட்டு இருக்கேன். எங்க நிக்கிற? எங்க குளத்தூர்ல இருக்கியா? நான் திருச்சியில இருக்கேன்ல. சரி இரி, நான் அந்த வளர்ச்சி வரேன், வந்து கூட்டு போறேன். இரி, வை. நான் பிக்கப் பண்ணிக்கிறேன். வை. மாப்பிள்ள வர போன் அடிக்கிறான். சொல்லு மாப்பிள்ள, நீ எங்க இருக்க? கொடைக்கானலா? என்னாச்சு? வண்டி பஞ்சரா? சரி வை. நான் அந்த வரேன், பஸ் எடுத்துட்டு வரேன். ஆமா வரேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வரேன். ஏற்றி போட்டுக்கலாம். வா, பஸ் மேலே தூக்கி வண்டியை போட்டுட்டு ஒரே இதாக வந்துடலாம். சரி வரேன். ரைட் மாப்பிள்ள. சரி மாப்பிள்ள, வச்சிடறேன். கவிதா லைன்ல இருக்கீங்களா? இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஓட்டுநர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்கனால தற்காலிக ஓட்டுநர்களை வந்து கவர்மெண்ட் வந்து நிர்ணயிச்சிருந்தாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா தற்காலிக ஓட்டுநர்களும் சேர்ந்து ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்களாம். அது என்ன அப்படிங்கறத வந்து நம்ம தற்காலிக ஓட்டுநர் ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் வாங்க. இது எதனால இந்த பஸ் உங்களால ஓட்ட முடியல? டாடா ஏசி ஓட்டிட்டு இருந்தீங்க, என்ன கூட்டிட்டு வந்து பஸ் ஓட்டுனா எப்படிங்க? அப்புறம் எதுக்கு உங்களை கூட்டிட்டு வந்தாங்க? சவாரி போலாம் டாடா ஏசில ஏறி உட்காருங்க. சாவியோட இழுத்துட்டு வந்துட்டாங்க. இல்ல நீங்க எப்படி சொல்றீங்க? அப்ப நீங்களா விருப்பப்பட்டு இந்த வேலைக்கு வரலீங்களா? ஐயோ, இழுத்துட்டு வந்துட்டாங்கயா. அதான் அவங்கவுங்க பொழப்ப அவங்கவுங்க பார்த்தாதான். அந்த பழைய ஓட்டுநர்கள் கிட்டே வண்டியை கொடுத்துட சொல்லுங்க, அவங்க கரெக்டா ஓட்டுவாங்க. அப்ப கவிதா இந்த டிரைவர் சொல்றபடி நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த வேலையை அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்றாரு. அப்படிதான் சொல்றீங்க? ஆமாங்க. அந்தந்த டிரைவர் கிட்டே அந்த பஸ்ஸை கொடுத்துருங்க, எங்களுக்கு இது சம்பந்தம் இல்லாத வேலை அப்படின்னு சொல்லி இவரு ஒத்துக்கிறாரு. இவரு அப்படிதானே? சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, அப்ப வந்து நீங்க உங்களோட வேலையை பாருங்க. டாடா ஏசியை தொடர்ந்து ஓட்டுங்க, தொடர்ந்து உங்க சேவையை செஞ்சுக்கிட்டே இருங்க. இன்னொரு தடவை இந்த பக்கம் வருவீங்களா ஐயா? ஐயோ சரிங்க ஐயா. போகும்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து கூட்டு போயிருங்க. மக்களோட உயிர் முக்கியம் ஐயா. ஓகே. கவிதா இணைஞ்சிருங்க, நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.